வாழ்க்கை தானா சொல்லி அவங்க கண்ணீர் விட்டு அவங்க மகனுடைய சடலம் நடுரோட்ல தூக்கிட்டு போகும்போது அந்த தாயாரு கணவனும் இழந்துட்டேன், இருக்கிற ஒரு புள்ளியை இழந்துட்டேன், இனி என்னை யார் பாப்பா என்று அந்த அளவுக்கு தவிப்பு. நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ சொந்த பந்து இருந்தாலும் அனாதையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, நான் விசாரிக்கிற தேவனா இருக்கிறபடியால் உன் கவலை என்னிடத்துல நீ தெரியப்படுத்து. எத்தனையோ பேர் சொந்த பந்தம் இருக்கலாம், கூட பிறந்து இருக்கலாம், ஆனா உங்களை விசாரிக்கிறவர் ஒருவரும் இல்லாத அந்த ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா தெய்வம் சொல்லுகிறார், நான் விசாரிக்கிறபடியால் உங்களுடைய கவலை என்னிடத்துல தெரியப்படுத்து. என் அன்பு சகோதரி, அவர் சாதாரண தெய்வம், அவர் மனதுருகிற தெய்வம், அவர் இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர். இயேசு இந்த பூமியில் எதற்காக வந்தார்? எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்?